ஓகே, எல்லாரும் வந்து ஒரு 5 நிமிடம் இறைவனை ஒரு ஒரு நிமிஷம் இறைவனை ப்ரே பண்ணிட்டு கிளாஸ் நம்ம தொடங்கலாம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷம் இறைவனை ப்ரே பண்ணிப்போம். ஓகே, இன்னைக்கு நம்ம எத்தனாவது கிளாஸ் போறோம்? ஆறாவது சார். எத்தனாவது கிளாஸா? ஆறாவது. ஆறாவது வகுப்பு வந்து இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம என்ன நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம்? ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய நட்சத்திரம் வந்து என்ன அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். எழுதிக்கங்க, ரோகிணி நட்சத்திரம் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். சரி, ஓகே. இப்ப ரோகிணி அப்படின்னு சொன்னது உடனே உங்க மனசுல கடவுளோ இல்ல யாரோ ஒருத்தவங்க ஞாபகம் வருவாங்க இல்லையா, இவங்கதான் பிறந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு ஞாபகம் வரும் இல்லையா? அந்த மாரி சில பெயர்கள் தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க, கேட்போம். இப்ப என்கேவி அவரோட தெரிஞ்சது. யார் யார் மேடம் சொல்லுங்க. என்கேவி சாரோட நட்சத்திரம் ஆமா திடீர்னு ஆமா, நெல்லை வசந்தன் ஐயா பிறந்த நட்சத்திரம் வந்து ரோகிணி நட்சத்திரம். அதனாலதான் இன்னைக்கு நம்ம வகுப்பு வந்து நின்றுட்டு தான் நடத்தணும். ஏன்னா மற்ற கிளாஸ்ல நான் வந்து உட்காந்துக்கிட்டு தான், அதாவது அமர்ந்துக்கிட்டு தான் வந்து உங்களுக்கு கிளாஸ் நடத்திருப்பேன். இன்னைக்கு நம் குருவை போற்றும் வகையில அவருடைய நட்சத்திரமான நெல்லை வசந்தன் ஐயாவின் நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறதுனால அவருக்கும் அவருடைய முறைக்கும் நம்ம மரியாதை கொடுக்குறோம். அப்படிக்காக இன்னைக்கு நம்ம கிளாஸ் வந்து 2.5 மணி நேரம்னாலும் சரி 3.5 மணி நேரம் சரி நின்றுட்டு தான் நடத்தணும் இல்லைங்களா? சரி, நெல்லை வசந்தன் ஐயாவுடைய நட்சத்திரம். கடவுள்கள்ல யாராவது பிறந்த நட்சத்திரம் சொல்ல முடியுமா? ரோகிணியில யார் பிறந்தான்னு சொல்லிட்டு. ஆமா, கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம். ஓகே, வேற? ரோகிணினாவே கிருஷ்ணன் ஞாபகத்துக்கு வந்துருவாரு. சரி, வேற? மத்தவங்க யாரும் தெரியலையே, கிருஷ்ணர் மட்டும் தான் தெரியுதா? ஆமா சார், தெரியல. சரி, பிரம்மதேவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். எழுதிக்குங்க. பிரம்மதேவர் யாருன்னு தெரியும் இல்லையா? படைப்பு கடவுள். ஆமா, படைக்கக்கூடிய தொழிலை பண்ணக்கூடிய ஒரு கடவுள் பிரம்மதேவர். சரி, எல்லாருமே வந்து கிருஷ்ணர் அப்படின்னு நம்ம சம்பந்தப்பட்டாவே எந்த இதிகாசம் நமக்கு மனசுல பதியப்படும்? மகாபாரதம். கிருஷ்ணர் அப்படின்னு சொன்னாவே எந்த இதிகாசம் நம்மளுடைய மனதுல வந்து பதியும் சொல்ல முடியுமா? மகாபாரதம் சார். ஒருத்தரை கால் பண்றது அதுக்கு. ஓகே, இதிகாசத்துல கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்? ரோகிணி. இதிகாசத்துல யாரு, என்ன இதிகாசம் அவரு சொல்லப்படுது கிருஷ்ணர்? என்ன மேடம்? மகாபாரதம். சரி, மகாபாரதத்துல கிருஷ்ணரே பார்த்து பயந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்லப்படுது. நம்ம அவர் பயந்தாரா இல்ல மரியாதை கொடுத்தாராங்கிறத பின்னாடி பார்க்கலாம். கிருஷ்ணரே பார்த்து பயந்ததாக சில இடங்கள்ல சொல்லக்கூடிய ஒரு நபர் யார்? மகாபாரதத்துல அவரு ஒரு பெரிய ஆளு, ஆனா அவருடைய வரலாறோ அவருடைய காவியமோ அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களோ நிறைய பேருக்கு தெரியாமல போயிடுச்சு, இல்ல படிக்காம கூட சிலர் விட்டு இருக்கலாம். அவர் யார் யாரா சொல்ல? பலராமன் சார்.
யார் மேடம்? பலராமன். பலராமன். பலராமனை பார்த்து கிருஷ்ணர் பயந்தாரா? இல்ல காந்தாரியை சரி, நான் உங்களுக்கு ஒரு குழு கொடுக்குறேன். விதுரர் நினைக்கிறேன். கர்ணனா சார்? விதுரரை விதுரர். பார்த்து பயந்தாருன்னா சொல்லுவாங்க. ஏன்னா விதுரர் கையில விஷ்ணு தனுசு இருந்துச்சு. அதன் மூலியமாக ஒரே அம்புல என்ன செஞ்சிருக்கலாம்? உலகத்தை அழித்து விடலாம். அந்த விதுரர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். எழுதிக்கங்க. விதுரர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இது ஏன் நான் கேட்டேன் அப்படின்னா, இப்ப ரோகிணி அப்படின்னு சொன்ன உடனே மகாபாரதத்துல கிருஷ்ணர் பிறந்தாரும் உங்க எல்லாருக்கும் ஞாபகம் வந்துச்சு. ஆனா விதுரரா? பிறந்தாருன்னு சொல்லிட்டு உங்க யாருக்குமே ஞாபகம் வரல இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா சார், நான் ஞாபகம் வரல. ஆமா. நெல்லை வசந்தன் ஐயாவும் அதே மாதிரிதான். அவர் இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு அவருடைய புகழோ பேரோ பெருமையோ தெரியாமலே போயிடுச்சு. நான் முதல் கொண்டு அவர் இறந்ததுக்கு பிறகுதான் அவரை பத்தின அருமையும் விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துச்சு இல்லைங்களா? ஆமா சார். விதுரர் மாதிரியே அவருடைய புகழும் பல பேருக்கு தெரியாமல் இருந்து காலதாமதமாக தெரிய வந்துச்சு. இன்று என் குருநாதர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். நான் பிறந்த நட்சத்திரமும் பாத்தீங்க அப்படின்னா ரோகிணி நட்சத்திரம். அதனால இன்னைக்கு நம்ம ரோகிணி நட்சத்திரத்தை பத்தி கொஞ்சம் விவரமா பார்த்திடலாம். 15/10/1954 டேட் ஆஃப் பர்த் எழுதிக்கங்க. 15/10/1954. சார் விதுரடா சார் கிருஷ்ணன் பயந்தது? ஆமாமா, விதுரர். நான் பின்னாடி இந்த கதையை நம்ம பார்ப்போம். சரிங்க சார். ஓகே. 6:25 PM. சார் ராஜா சார் டேட் ஆஃப் பர்த் எழுதுறீங்களா? இல்ல நான் எழுத வசந்தனையா முடியாது. சார்? வேற அதனால நான் இப்போ எழுத முடியாது. ஓகே. டிராவலிங்ல வசந்தனையா சார் இது? அப்புறம் ஓகே. வசந்தன் ஐயாவுடைய டேட் ஆஃப் பர்த் 15/10/1954 6:25 Okay. PM போட்டீங்க அப்படின்னா மேஷ லக்னம் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் அப்படின்னு வரும். சார் ஊரு சார்? இது கோவில்பட்டின்னு போட்டுங்க மேடம். வானரமுட்டியில ஐயா பிறந்தார், கோவில்பட்டின்னு போட்டுங்க. இல்ல வானரமுட்டி அந்த ஏரியா சைடு திருநெல்வேலி சைடுல பிறந்திருப்பாரு. ஓகே. போட்டு பாத்தீங்க அப்படின்னா மேஷ லக்னம் ரிஷப ராசி ரோஹிணி நட்சத்திரம் வந்திருக்கு. சரி, நம்ம ரோகிணியை பத்தி பேச போறோம். யாரெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, பிரம்மதேவருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போறோம். மகாபாரதத்துல விதுரருடைய வாழ்க்கை வரலாறை பார்க்க போறோம். மகாபாரதத்துல கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் திரு நெல்லை வசந்தன் ஐயா இதுல பிறந்ததுனால என்னை பற்றியும் நான் எப்படி இந்த ஜோதிடத்துக்குள்ள வந்தேன் அப்படிங்கிறத பத்தியும் ஒரு 2 செய்திகள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வகுப்பை தொடங்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 2 கதை, புராண கதைகள். ஒரு சமயம் என்ன அப்படின்னா, ஆஞ்சநேயர் தன்னுடைய மனைவி திரௌபதிக்காக ஒரு மலரை பறிக்கிறதுக்காக போயிட்டு இருப்பார் இமயமலையை நோக்கி. அப்ப இமயமலையை நோக்கி போறப்ப ஒரு குரங்கு படுத்திருக்கும். அது வாழை நீட்டி போட்டுட்டு ஒரு குரங்கு படுத்திருக்கும். பீமன் சொல்லுவான், என்ன சொல்லுவான் அப்படின்னா அந்த குரங்கை பார்த்து, ஏ குரங்கே உன் வாளை சுருட்டி கொள்ளு, நான் போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கு குரங்கு சொல்லும், நான் வயது ஆயிடுச்சுப்பா, நீ தாண்டிட்டு போ அப்படின்னு சொல்லும். அதுக்கு பீமன் சொல்லுவாரு, நான் குரங்கு வாழை தாண்ட மாட்டேன், நீ சுருட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, முடியாது, வேணா நீ போனா போ, இல்ல தாண்டி போ சொல்லுச்சு. அவர் சொல்றாரு, நான் தூக்கி எரிஞ்சிருவேன் அப்படின்னு பீமன் சொல்றாரு. ஏன்னா பீமன் எவ்வளவு பெரிய பலசாலி அப்படிங்கிறது மகாபாரதத்தை பார்த்தவங்க நிறைய பேருக்கு தெரியும். சரி, உன்னால முடிஞ்சா அந்த வாளை தூக்கி போட்டுட்டு நீ போ அப்படின்னு குரங்கு சொல்லிடுது. சரின்னு சொல்லிட்டு பீமன் என்ன பண்றாரு, அந்த ஒரு சுண்டு விரலால அந்த வாளை தூக்குறார். தூக்க முடியல. 2 விரல் 5 விரல் 2 கையும் பிடிச்சு தூக்குறார். தூக்க முடியல. நான் யார் தெரியுமா? ஆஞ்சநேயருடைய தம்பி. பீமன் சொல்றான் அந்த குரங்க பார்த்து. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுது, 2 மனுஷனை தோல்ல தூக்கிட்டு போன குரங்கு எனக்கு சரிசமமா பேசுறதா? ஏ வாயை மூடிக்கொள். பீமன் சொல்றான், வாயை மூடிக்க, தப்பா பேசாத,
சக்தியை கொடுத்து தூக்குறான், தூக்க முடியல, தெரிஞ்சு போச்சு இது யாரோ ஒருவர். சரி, பீமன் கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுறான். நீங்க தேவர்களா, கந்தர்வர்களா, கடவுளா? டக்குன்னு சொல்றாரு, நான் தாண்டா அந்த ஆஞ்சநேயன் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு ஆஞ்சநேயரை பார்த்தோன்னே காலில் விழுந்து கும்பிட்டுட்டு, அண்ணா என்னை கட்டி அரவணைத்துக் கொள்ளுங்கள், என்ன மார்போடு கட்டி அரவணைத்துக் கொள்ளுங்கள். இதை ஏன் பீமன் மார்போடு கட்டி அரவணைச்சுக்க சொல்றான் அப்படின்னா, இது அப்படியே நம்ம ராமாயணத்துக்கு போவோம். துவாபர யுகத்திலிருந்து திரேதா யுகத்துக்கு போவோம். ராமருக்கு பாத்தீங்க அப்படின்னா, அந்த ராமாயணத்துல வந்து ராவணனை கொன்னாச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூட்டுற நிகழ்ச்சி நடக்குது. எல்லாருக்கும் ஒவ்வொரு பரிசு. விபீஷணா, இதை நீ எடுத்துக்கோ, சுக்ரீவா இதை நீ எடுத்துக்கோ, இப்படின்னு ஒவ்வொரு ஆளுகளுக்கும் பரிசை வாரி வழங்கிட்டு இருக்கார். அதே இடத்துல ஒரு மூலையில ஆஞ்சநேயர் நிக்கிறார். சீதா தேவிக்கும் ராமருக்கும் மனசுல ஒரு சஞ்சலம். எல்லாருக்கும் பரிசு கொடுத்துட்டோமே, இந்த ஆஞ்சநேயருக்கு என்ன பரிசு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனம் வருந்தி போய் நிக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறது அப்படின்னா, ராமர் நடந்து போறார், ஆஞ்சநேயர்கிட்ட போறார். ஆஞ்சநேயா என்னை கட்டி அரவணைத்துக்கொள் அப்படிங்கிறார். ஏன் அவரை கட்டி அரவணைத்துக்கொள் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே சொல்லுவாங்க, ஒரு போர் வருது அப்படின்னா அந்த எதிரிக்கு முன்னாடி முதுகை காட்டக்கூடாது, இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமா சார். எதிரிக்கு முன்னால முதுகு காட்டி ஓடக்கூடாது. கட்டிய மனைவியை தவிர இன்னொருவருக்கு தன்னுடைய மார்பை காட்டக்கூடாது. அப்பேற்பட்ட மார்பகத்துல யார் இருந்தா அப்படின்னா சீதா தேவி இருந்தா. சீதைக்கு மட்டுமே சொந்தமான அந்த மார்பை கட்டி அரவணைத்துக்கொள். எப்பொழுதுமே சொல்லுவோம். இப்ப நம்ம யாராவது ஒருத்தவங்க ஹக் பண்றாங்க அப்படின்னா, பெரியவங்க போய் சின்னவங்களை ஹக் பண்ணுவாங்களா, சின்னவங்க போய் பெரியவங்களை ஹக் பண்ணுவாங்களா? சொல்லுங்க. சின்னவங்க தான் பெரியவங்க ஹக் பண்ணுவாங்க. பெரியவர்கள் தான் சின்னவங்களை ஹக் பண்ணுவாங்க, இல்லையா? ஆனா இங்க ராமன் என்ன சொல்றான், நீ வந்து என்னை கட்டி அரவணைத்துக்கொள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ என்னை விட உயர்ந்தவன். தசரதனாகிய மகன் ராமன், லக்ஷ்மணன், சத்ருகன், பரதன் எப்பொழுதோ இறந்து போக வேண்டியது, உன்னால் உயிர் பெற்றோம். நீதான் என் தகப்பன். என்னை விட உயர்ந்த இடத்துல நீ இருக்கிறதுனால நீ என்னை கட்டை அரவணைச்சுக்கொள் அப்படின்ற ஒரு எண்ணத்தை அந்த இடத்துல நடக்குது. இது அப்படியே பீமன் புரிஞ்சுக்கிட்டான். ராமர் கட்டி அரவணைச்ச மாறாச்சே, நம்ம அரவணைக்கணுமே, ராமரை பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலதான் என்ன செய்யறான் பீமன், ஆஞ்சநேயரை கட்டி அரவணைச்சுக்கிறான். இந்த செய்தியை ஏன் நான் இப்ப சொல்றேன் அப்படின்னா, நான் என்கேவி அகாடமியில படிச்சு முடிச்சுட்டு 2வது மீட்டிங்ல வந்து பேசியிருக்க சமயத்துல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, என்னுடைய குருநாதர் சதீஷார் வந்து ஸ்டேஜ்ல என் பக்கத்துல இருந்து தோள் மேல கை போட்டு என் கூட நிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல கேட்டிருப்பேன். ஏன் கேட்டிருப்பேன் அப்படின்னா, நான் செய்த பாவமோ என்னமோ தெரியாது, நெல்லை வசந்தையாவை நான் பார்க்கல, பழகல, அவர் இருக்கிற சமயத்துல அந்த அகாடமிக்கு நான் போகல. என்ன புண்ணியமோ தெரியாது. அதே அவர் பிறந்த ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருக்க, அவருடைய அகாடமியில படிச்சிருக்கேன். சரி, அவரோட இருந்த சதீஷார் என்னுடைய குருநாதர், அவர் சாய்ந்த அந்த தோளில் நான் சாயணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டேன். யார் மாதிரி? பீமன் ஆஞ்சநேயர் மீது சாஞ்ச மாதிரி, ராமர் சாஞ்ச அந்த இடத்துல தானும் சாயணும் பீமன் ஆசைப்பட்ட மாதிரி, என் குருநாதர் சாய்ந்த அந்த தோள்கள்ல நானும் சாயணும் ஆசைப்பட்டுதான் அந்த இடத்துல அப்ப சொல்லியிருப்பேன். அந்த விதத்துல 2 விஷயம் எனக்கு நிறைவேறிச்சு. என்னுடைய குருநாதர் சதீஷாருடைய தொழிலும் நான் சாய்ந்தேன், அவர் சாய்ந்த நெல்லை வசந்த ஐயா சாய்ந்த தொழிலும் நான் சாய்ந்தேன். இதற்கு வந்து எனக்கு வழிவகை செய்த என்கேவி அகாடமிற்கும் மீனாட்சி அம்மாவிற்கும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த வகையில இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை தெரிவிக்கணும் நான் இந்த வகுப்பின் மூலமா சொல்லிக்கிறேன். இது ஒரு முதல் செய்தி. 2வது செய்தி, அதே ராமாயணத்துல போவோம். ராமர் வந்து சீதைக்கு போயிட்டு சுயம்வரத்துக்கு போறார். சுயம்வரத்துல சீதையை வெற்றி கண்டுறாரு. வெற்றி கண்ட உடனே இவருடைய சொந்த பந்தம் எல்லாம் வருது. யாருடைய சொந்த பந்தம்? ராமருடைய சொந்த பந்தங்கள் வருது. அங்காண்ட வந்து சீதையோட சொந்த பந்தங்கள் வருது. இப்ப ராமரை பத்தி சொல்லணும். அதே இடத்துல யார் இருக்காரு அப்படின்னா, வசிஷ்டரும் இருக்கிறாரு, விஸ்வாமித்திரரும் இருக்காரு. வசிஷ்டர் யார் அப்படின்னா ராமருடைய குலகுரு.
சொல்றார் வசிஷ்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ராமன் தசரதனின் மகன், சத்தியவானன், இப்படின்னு நிறைய விஷயங்களை, கோசலையின் மகன், இப்படின்னு நிறைய விஷயத்த அந்த இடத்துல அடுக்கிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு. இவருக்கு ஒரே பயம், விஸ்வாமித்திரருக்கு, அடடா தசரதனுடைய பையன்னு சொல்றாங்களே, தசரதனுக்கு எத்தனை மனைவிகள் சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க பாப்போம். 1000 மனைவிகள். மனைவிகள் sir. 60,000 மனைவிகள். ஐயோ, 60,000 மனைவிகளை திருமணம் பண்ண தசரதனின் பையன்னு சொல்றதுனால எங்க சீதையுடைய வீட்டுல இவருக்கு திருமணம் பண்ணாம போயிடுவாங்களோ அப்படின்ற பயத்துல என்ன செய்யறாரு அப்படின்னா, விஸ்வாமித்திரர் ஏந்து இவரை பெற்றதுதான் தசரதன், இவரை வளர்த்தது யார் அப்படின்னா வசிஷ்டர். வசிஷ்டரின் குணாதிசயங்களை கொண்டவன். ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் அம்மி மிதிச்சு என்ன பார்க்க சொல்லுவாங்க, அருந்ததி. ஒரு நட்சத்திரத்தை பார்க்க சொல்லுவாங்களே, அருந்ததி சார். ஆமா, இது அந்த வசிஷ்டா. வசிஷ்டரின் மனைவிதான் அருந்ததி. அப்ப பாத்தீங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் கணவன் மனைவிக்கு ஒரு இலக்கணமானவர்கள். கட்டிய மனைவியை தவிர வேறு ஒருவரையும் பார்க்காதவர். அப்ப என்ன அப்படின்னா, வசிஷ்டரால் வளர்க்கப்பட்டவன் தன் மனைவியை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அந்த இடத்துல விஸ்வாமித்திரர் சொல்லி அந்த திருமணத்தை நடத்தி வைப்பார். இந்த கதையிலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒரு குருவினுடைய விஷயத்திலேருந்து, அதாவது ஒரு குருவினுடைய சொல்படி இல்ல அவருடைய வளர்ப்புப்படி அவருடைய உபதேசம் பண்ணி வந்த ராமர் எப்படி சிறப்பு வாய்ந்ததாக மாறியதோ, நான் என்கேவி அகாடமியில படிச்சேன், நெல்லை வசந்த ஐயாவுடைய முறையை படிச்சேன், அதனால நானும் வந்து அதை சொல்லிக்கிறதுல பெருமைப்படுறேன். இப்ப நம்ம வகுப்புக்குள்ள போயிடலாம், ஓகேங்களா? சரி. ஓகே சார். முதலில் நன்றி நாம் சார். பார்க்கக்கூடிய, சொல்லுங்க மேடம், யாராவது சொல்லுங்க மேடம். ஓகே, நம்ம முதலில் பார்க்கக்கூடிய வாழ்க்கை வரலாறு விதுரரை பற்றி. விதுரர்னு எழுதிக்கங்க. விதுரரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரே நிமிஷம். ஓகே, விதுரரை பற்றி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். எல்லாரும் எழுதியாச்சா? விதுரர்னு டாபிக் போட்டாச்சா? போடா சார். சரி, ஓகே. முன்பொரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னா, மாண்டவியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனிவர் வந்து சிவபெருமானை நோக்கி நீண்ட காலமாக தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த சமயத்துல அவருடைய பக்கத்து நாட்டுல ஒரு அரசருடைய மாளிகையிலேருந்து சில திருடர்கள் சில பொருட்களை, ஆபரணங்களை, வைரம், நெக்லஸ், அது இதுன்னு திருடிக்கிட்டு ஓடிட்டு வராங்க. அத அந்த நாட்டுடைய வீரர்கள்லாம் பின்னாடி துரத்தின்னு வராங்க. இவங்க வந்து பாக்குறப்ப ஒரு காட்டுல இந்த மாண்டவியர் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்கார். சரி, இதுக்கப்புறம் நம்ம மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த நகையெல்லாம் அந்த முனிவருடைய கழுத்துல போட்டுட்டு இவங்க எல்லாம் ஓடிட்டாங்க. வந்து அந்த படையினர் எல்லாம் கேக்குறாங்க, டேய் வாய் திறந்து பேசு, நீ தானே திருநது? அவர் என்ன குலத்துல இருக்கார்? தவ குலத்துல இருக்கார். தவ குலத்துல இருக்க ஒரு முனிவர் பேசுவாரா? ஆழ்ந்த யோகத்துல இருக்கிறார், பேசல. இவங்க எல்லாம் போயிட்டு மன்னர்கிட்ட சொல்லிட்டாங்க, இதே மாதிரி முனிவர் மாதிரி வேஷம் போட்டு வந்து திருடிட்டு அங்க உட்கார்ந்து கிடக்குறான், பேசுனா பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு அந்த திருடர்களையும் பிடிச்சிடுறாங்க, இவரையும் பிடிச்சு கழுமரத்துல ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுடைய மன்னன் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. எல்லாரையும் கழுமரத்துல ஏத்தியாச்சு. அன்னைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தண்டனையாக கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற திருடர்கள்ல இறந்து போயிட்டாங்க, ஆனா இவர் மட்டும் இறக்கல. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கழுமரத்துல இவருடைய உடம்புல ஏறல. ஏன்னா இவருடைய தவத்தின் வலிமையினால எல்லாருமே வியந்து போயிடுறாங்க. ஐயோ தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிச்சு அப்புறம் கீழே இறக்கிட்டாங்க. நடந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. மன்னிச்சிருங்க முனிவரே அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலில் விழுறார். சரி, நான் ஒன்ன விட்டுரு, நான் எனக்கு சில வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நேரா போறார். யார்கிட்ட போறார் அப்படின்னா, தர்ம தேவதையிட்ட நீதி கேட்க போறார். நான் ஒரு முனிவன், எந்த பாவமும் நான் செய்யல, யாரையும் இடைஞ்சல் பண்ணல, நான் ஒரு யோக நிலையில இருக்கேன்,
எனக்கு ஏன் இந்த அநீதி அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட கேட்கறாங்க அப்படின்னா தர்ம தலைவன்கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு தர்ம தலைவன் என்ன பேசுறது ஏது பேசுறது மாட்டிக்கிட்டமே முழிக்கிறார். அப்புறம் யோசிச்சு சொல்றார், நீ சிறு வயதுல வந்து பூச்சிகளுக்கு எறும்புகளுக்கு தீங்கு விளைவிச்சிருக்க, அதான். இவருக்கு செம்ம கோபம். என்னடா இப்படி சொல்லிட்டாரு. அப்ப அவர் சொல்றார், மாண்டவிய முனிவர் சொல்றாரு, சிறு வயதுல அறியாமையால் செய்யக்கூடிய சில தவறுகளுக்கு தண்டனை உண்டா? இதான் உன் தர்மமா? நீ பூமியில் மனிதனாய் பிறக்க கிடவாய் அப்படின்னு ஒரு சாபத்தை அந்த தர்ம தேவதைக்கு கொடுக்கிறார். அந்த தர்ம தேவதை தான் மகாபாரதத்துல விதுரராக பிறப்பெடுக்குது. இப்ப இன்னொரு கதைக்குள்ள நம்ம போயிடலாம். அப்படின்னா நம்ம சத்தியவதி அவளுக்கு வந்து வம்சத்தை விருத்தி பண்ணணும். அப்படிங்கிற சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மகன் காச நோயால இறந்து போயிடுவார். எப்படியாவது வம்சத்தை விருத்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய இந்த மீனவ குல பெண் அவருடைய வம்சாவளியில அவருக்கு மகனா இருக்கக்கூடிய வியாசரை வர சொல்றார். வியாசரை வர சொல்லி நம்ம வம்சத்தை பெருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல் கதையிலே நான் சொல்லியிருப்பேன். பீஷ்மர் வந்து ஒரு 3 பெண்களை கவர்ந்தது. அம்பாலிகை, அம்பா, அம்பிகா. அதுல அம்பா அப்படிங்கிறவங்க ஒருத்தவரை காதல் பண்ணதுனால அவங்கள விட்டுருவாங்க. 2 பெண்கள். அப்படிங்கிறப்ப அம்பாலிகை உள்ள போறா. முனிவருடைய தோற்றம் ரொம்ப எப்படி இருப்பாங்க முனிவர்லாம், ரொம்ப அப்படியே பிச்சைக்கார தோற்றத்துல ஸ்மெல் அடிக்கிறது எப்படியோ வச்சுங்க. அந்த மாதிரி ஒரு தோற்றத்துல பாக்குறப்ப இவருடைய கோர தோற்றத்தை பார்த்து கண்ணை இருக்க முடிக்கிறார். இதனுடைய விளைவாக திருதராஷ்டிரன் கண் தெரியாமல் பிறக்கிறான். 2வதா அம்பிகா போறா. இவருடைய தோற்றத்தை பார்த்து இவளுடைய உடல்லாம் வெளுத்து போயிடுச்சான். அதனால பாண்டு எப்படி பிறக்கிறான்? வெளுத்து போன மாதிரி பிறக்கிறான். 2 குழந்தைகளுமே ஊனமாக பிறக்குது. இன்னைக்கு சில இடங்கள்ல பாக்குறான். சில பேர் பார்த்தா ஒரு வியாதி சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு சரியா தெரியல. இந்த சர்மங்கள் ஃபுல்லா வெளுத்து போன மாதிரி இருக்குமே, அதை யாராவது சொல்ல முடியுமா? வெண்குஷ்டம் சார். ஆமா, வெண்குஷ்டம் மாதிரி வெளுத்து போதல், அந்த மாரி ஒரு அமைப்புலதான் வந்து பாண்டு பிறந்திருக்கார். என்ன செய்யறதுன்னு தெரியல. வியாசரும் எத்தனை நாள் இருப்பார் அப்படின்னா 3 நாள் தான் இருப்பார். 2 நாள் இதுலயே முடிஞ்சிச்சு. 3வது நாள் இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பணி செய்யக்கூடிய ஒரு தாதி பெண்ணை இளவரச மாதிரி அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு போய் விடுறாங்க. போன உடனே அந்த தாதி பெண் என்ன நினைக்கிறேன்னா, இவர் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த முனிவர், இவர் மூலயமா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்குதுன்னா அது எவ்வளவு பெரிய தவம். அப்படிங்கிற சமயத்துல மகிழ்ச்சியோட வியாசர் கூட தாம்பத்தியத்தில் இருக்கிறா. அவளுக்கு பிறந்ததுதான் இந்த விதுரன் என்ன சொல்லக்கூடிய தர்மத்தின் தலைவன். இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா இதுல இருந்து ஒரு அறமும் இருக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம எல்லாம் திருமணம் பண்ணதுக்கு பிறகு சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிற ஒரு செயல் செய்யறோம். அது வந்து ஒரு புனிதமான இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு. சாந்தி முகூர்த்தத்துல ஒரு பெண் தடுமாற்றம் அடைகிறா இல்ல தவறுதலா இருக்கிறான்னா அவருடைய வாரிசும் அதன் பிறவே பிறக்கும். தகப்பனார் சஞ்சலப்படுறார், தகப்பனார் தடுமாறார்னா சூரியன் பாதிக்கப்பட்டு பிறப்பா. எங்க அப்படி தாம்பத்தியத்தில் விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு சூழ்நிலையில தொடர்பு கொண்டால திருதராஷ்டிரனும் பாண்டுவும் பிறந்தாங்க. அப்ப தாம்பத்தியில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்தவர் தாதி பெண், அந்த பணிப்பெண்ணுக்கு தான் விதுரர் அப்படிங்கிற எந்த ஒரு குறைபாடும் இல்லாம அறத்திற்கே கடவுளான தர்மத்தின் தலைவன் விதுரன் பிறந்து விட்டார். இப்படிதான் வந்து விதுரர் பிறக்கிறார். சரி, விதுரர் பிறக்கிறாரே, இதுக்கு ஏன் முன்ஜென்ம கதையெல்லாம் சொல்லணுமா? இப்படியே சொல்லிட்டு போலாமே, இதுக்கு ஏன் அங்க இப்படி வந்துச்சா இங்க இப்படி வந்துச்சா அப்படின்னா அது உண்மையோ பொய்யோ புராணங்கள்ல ஒரு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா முழுமையாக அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுங்கிறது ரொம்ப முக்கியம். சரி, இப்படி விதுரர் இருக்கிறார். விதுரர் எப்படி இருப்பார் அப்படின்னா 3 மன்னர்கள், திருதராஷ்டிரன், பாண்டு, விதுரர். பாண்டு வந்து ஒரு சாபத்தின் விளைவாக இறந்து போயிடுவாரு. திருதராஷ்டிரன் நாட்டை ஆளணும். இவர் அவருக்கு அமைச்சரா இருக்கிறாரு. திருதராஷ்டிரனின் மகன் தான் துரியோதனன். துரியோதனன் நிறைய சமயத்துல என்ன பண்ணுவான் அப்படின்னா பாண்டவர்களுக்கு தீங்கு விளைவிப்பான். அதுலயும் பீமன் அவனுக்கு பிடிக்காது. பீமன் சாப்பிட்ற உணவுல விஷயத்த கொடுக்கறது, பீமனை கட்டி பாம்பு கிட்ட போறது, இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தான். ஒரு கட்டத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மாளிகை அமைச்சு பாண்டவர்கள் எல்லாம் அங்க குடியேற போக சொல்லி
தீ வச்சு கொண்டுடலான்னு ஒரு பிளான். யார் சொன்னா பாண்டவர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க அப்படின்னா விதுரர் சொன்னதா வருவாங்க. ஏன்னா விதுரர் ஒரு நம்பிக்கைக்குரியவர், அறம் தவறாதவர். விதுரர்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைக்கப்படுது. விதுரர் நேரா போறார். அரச கட்டளை நிறைவேற்றியே ஆகணும், விதுரருடைய தலையெழுத்து. அதே சமயத்துல தப்பு செய்யாதவங்க தண்டிக்கப்படக்கூடாது, இது தர்மத்தின் படி. இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அங்க எல்லார்ட்டையும் சொல்றார், காடு பற்றி எறும் பொழுது எலிகள் தப்பித்து கொள்ளும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு வர்றார். இவங்க எல்லாம் இதை பத்தி யோசனை பண்றாங்க. இவங்க அந்த மாளிகைக்கு தீ வைக்கிறாங்க. அங்க இருக்க ஒரு சுரங்கத்தின் வழியாக இவங்க எல்லாம் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்ப அநீதியின் பக்கமே விதுரர் இருந்தாலும் அவருடைய அறத்தில் இருந்தும் தர்மத்தில் இருந்தும் அவர் மீறல. இது ஒரு செய்தி. ரெண்டாவதா என்ன ஒரு செய்தி அப்படின்னா, ரெண்டாவதா இந்திர பிரசப்தம் அமைச்சாச்சு. அவங்கள்ட்ட அபகரிக்கணும், அவங்களை அடிமையாக்கணும், சூது விளையாட கூப்பிடணும், போய் ஒரு ஆள் அமுச்சு விடணும் தூதுக்கு. அதுக்கு யார் அனுப்புறாங்க? விதுரர் தான் அனுப்புறாங்க. வேண்டா வெறுப்பா விதுரர் போறார். டேய் நான் போக மாட்டேன்டா, இது பாவண்டா, இந்த பாவ செயலை செய்யக்கூடாது. துரியோதனை ஏசுறான், டே விதுரா நீ சாப்பிடுறது இங்க, விசுவாசம் அங்கயா, நாங்க எப்ப அழிஞ்சு போகணும், பாண்டவர்கள் எப்ப வளரணும்னு ஆசைப்படுறோம். கன்னியாபேன் திட்டுறாரு. சரி இருந்தாலும் பொறுத்து கொண்டு போறார். உங்களை சாப்பிட்றதுக்கு அழைக்கிறாங்க, கூடவே சூது விளையாடவும் அழைக்கிறாங்கன்ற உண்மையை சொல்றாங்க. சூது விளையாடப்பட்டு திரௌபதி துகில் உரிக்கப்படுகிறாள். காட்டுக்கு வனவாசம் போயிட்டு போற சொல்றதுக்காக கிருஷ்ணர் வரார். கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, போர் வரார். அப்ப கிருஷ்ணர் வரதை தெரிஞ்சுக்கிட்ட திருதராஷ்டிரனுடைய மகன் துரியோதனன் சொல்றான், யாரும் கிருஷ்ணனை மரியாதை பண்ணக்கூடாது, அவன் நீங்க மதிக்க கூடாதுன்றப்ப சில நபர்கள் இவன் சொல்றதை கேட்கறதே கிடையாது. பீஷ்மர் ஒரு ஆளு, விதுரர் ஒரு ஆளு, அஸ்வத்தாமன் ஒரு ஆளு, கிருபாச்சாரியார் ஒரு ஆளு. அப்படி கிருஷ்ணர் நிக்கிறாரு. எல்லாரும் கூப்பிடுறாங்க. கிருஷ்ணர் யாரு? இறைவனின் மகா அவதாரம், பரமாத்மா. அவரு நம்ம வீட்டுக்கு வரக்கூடாதா? கூப்பிடுறாங்க. கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, கிருஷ்ணா என் வீட்டுக்கு வா, இப்படின்னு எல்லாம் கூப்பிடுறாங்க. கிருஷ்ணர் அப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கிறார், எங்க போகலான்ட்டு. அப்ப விதுரன் வந்தான். விதுரன் சொல்றான், என்ன சொல்றான் அப்படின்னா, கிருஷ்ணா இதோ பார் உன் வீடு, உன் வீட்டிற்கு வா அப்படின்னு சொன்னான். அவன் வீடுன்னு சொல்ல, யாருடைய வீடுன்னு சொல்றான், உன் வீட்டுக்கு வான்னோடனே கிருஷ்ணர் விதுரனுடைய வீட்டுக்கு வரார். விதுரனுடைய வீட்டுல உட்கார்ந்து உபசரிக்கப்படுறார். உபசரிக்கப்படும் பொழுது ரொம்ப சந்தோஷம். யாருக்கு சந்தோஷம்? கடவுளே நம்ம வீட்டுக்குள்ள வராருன்னா சொல்றாரு, இந்த குடியில் என்ன மாதவம் பண்ணியதோ அப்படின்னு சொல்லிட்டு விதுரர் என்ன சொல்ற, பிரமிக்கிறார். கடவுள் வந்த விஷயத்துல கையும் காலும் புரியல. வாழைப்பழத்தை உரிக்கிறார். உரிச்சு பழத்தை கீழே போட்டு தோலை கொடுக்கிறார். ஏன்னா கடவுள் முன்னாடி நிற்கிறார், என்னன்னு கண்ணுக்கு தெரியல. அந்த தோலையும் என்ன செய்யறாரு அப்படின்னா கிருஷ்ணர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். என்னன்னா, அன்பின் நிமித்தமாக நீ பழத்தை கொடுத்தாலும் சரி, வாழைப்பழம் தோலை கொடுத்தாலும் சரி, அன்பை இறைவன் எதிர்பார்ப்பானை தவிர்த்தே அந்த பொருளை எதிர்பார்க்கிறது இல்ல, சாப்பிட்டு இருக்கிறார். இதையே செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா இன்னொருத்தவருக்கு இந்த கலியுகத்தில் உவமையாக சொல்லப்பட்டிருக்கு. யார் அப்படின்னா காந்தியடிகளுக்கு. காந்தியடிகள் என்ன செய்யற அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு வரார். சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒருத்தருடைய குடிலுக்கு வரார். அப்ப சொக்கலிங்கம் சொல்றாரு மகாத்மா காந்தியை பார்த்து, இந்த குடில் மாதவம் செய்ததோ அப்படின்றாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. நேதாஜியை கூப்பிடுறாரு, என்ன சொல்றான் அப்படின்னு. நேதாஜி ஏன் கூப்பிட்டார்? அவர் தான் விதுரர் விருந்து அப்படிங்கிற ஒரு தொகுப்பை கொடுத்து வர சொல்றாரு. உங்களை கண்ணனாகவும் அவனை விதுரராகவும் சொல்றான். யாரு? நான் கண்ணனா அப்படின்னு மலைச்சு போயிறார். அதாவது இதுல நம்ம ஏன் இந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, எந்த ஒரு சமயத்திலையும் ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியமோ ஒருத்தரை குறிப்பிடுது அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய தன்மையோ அந்த நட்சத்திரத்தின் தன்மையோ அங்க வெளிப்படாமல் போவது கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், விதுரர் போரில் பங்கேற்றாரா? சண்டைக்கு போனாரா? சார். சார் நீங்க பேசுறது கேட்கல. சார் கேட்கல சார் நீங்க பேசுறது. ஆடியோ வரல. ஆடியோவே இல்ல சார்.
இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது கேக்குதுங்களா? சார். கேக்குது சார். கேக்குதுங்களா? இப்ப கேக்குது சார். சரி, ஓகே. எது வரைக்கும் இப்ப உங்க காதுல விழுந்துச்சுன்னு சொல்லுங்க, நான் பேசுனதுல. விதுரர் போருக்கு போனாரான்னு கேட்டீங்க சார். புரியல. விதுரர் போருக்கு போனாரான்னு கேட்டீங்க சார். மத்தவங்க யாராவது சொல்லுங்க மேடம், எது வரைக்கும் உங்களுக்கு காதுல கேட்டுச்சு? அதான் சார் விதுரன் போருக்கு போனாரான்னு கேட்டீங்க சார். போறாரான்னு கேட்டுச்சு சார். யார் மேடம்? ஒருத்தவங்க சொல்லுங்க மேடம். சார் விதுரன் போருக்கு போனாரான்னு கேட்டீங்க சார். ரைட். விதுரர் போருக்கு போனாரா? இல்லையா சார்? இல்ல கேக்குதுங்களா சார், போல. இல்லையா? போகல சார். தெரியல சார். பேச தயவு செஞ்சு கேக்குது எல்லாரும் சார், mute போகல. நான் பேசுறது கேக்குதுங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அப்புறம் நான் அப்படியே போயிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு தான் மைனஸ் ஆகும். விதுரர் போரில், மகாபாரத போரில் பங்கேற்றாரா? இல்லை. இல்ல சார். போகவில்லை. சண்டைக்கு போகலாம். மகாத்மா காந்தி சண்டைக்கு போனாரா? இல்லை. அமைதி சத்தியாகிரக முறையில தான் சுதந்திரம் பெற்று கொடுத்தார். இந்த இடத்துல அந்த ஒரு ஓமையை சொல்றதுக்கான ஒரு காரணமும் இதுதான். சரி, அப்படியே இருந்தாலும் சார், விதுரர் தானே நம்ம மகாத்மா காந்தியா சொல்லணும். கண்ணன் போர்ல பங்கேற்றாரா? இல்ல சார். ஆயுதம் என்னடா? இல்ல சார். சார் ராஜு சார், சம்பூர்ணா மேடம், உங்களுக்கு கேக்குதுங்களா பேசுறது? கேக்குது சார். உங்க வாய்ஸ் கேக்குது சார். கிருஷ்ணர் வந்து மகாபாரதத்துல ஆயுதம் ஏந்தினாரா? ஆயுதம் ஏந்தல சார், வெறும் புத்தி கூர்மையில ஆமா. இது பண்ணாரு. அப்ப இதையே மகாத்மா காந்திக்கு ஒரு ஒப்பனையாக சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு இங்க உபசரிப்புலாம் முடிஞ்சு போய் பேசுறான். யாருக்கிட்ட? துரியோதனன்ட்ட கேக்குறான். 5 ஊரை கொடு, முடியாது. 5 தெருவை கொடு, முடியாது. 5 வீட்டையாவது கொடு, முடியவே முடியாது. சரி போர். சரி கிளம்பி போறேன்றப்ப விதுரனை பார்த்து, வா விதுரா போகலாமா வீட்டுக்குன்னொன்னே இவருக்கு கோபம். விதுரனை வந்து வேசியின் மகன் அப்படின்னு ஒரு கீழ்த்தரமான ஒரு சொல்லை பயன்படுத்தி துரியோதனை காயப்படுத்துறான். கோபமடைஞ்ச விதுரர், இந்த வில்லானது உலகத்தையே அழிக்கும், உனக்கு இது பயனற்று போகணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வில்ல உடைச்சிட்டு கிளம்பி போயிறார். மகாபாரதத்துல 2 பேர் போரில் பங்கேற்கவில்லை. ஒருவர் விதுரர், இன்னொன்னு கிருஷ்ணனின் அண்ணனான பலராமன். 2 பேரும் இமயமலையை நோக்கி போயிடறாங்க. இதுதான் விதுரருடைய வரலாறு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பிரம்மதேவரின் வரலாறு எழுதிக்கங்க. பிரம்மதேவரின் வரலாறு. உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். உலகம் எப்படி பிறந்தது முதல் நாள் வகுப்புல சொல்லியிருப்பேன். உலகம் எப்படி பிறந்ததுன்னு சொல்றத பிரம்மதேவரை பத்தி சொல்லியிருப்பேன் இல்லைங்களா? ஆமாங்க சார். ஓகே, திரும்ப அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். பூமி முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகாயம் கிடையாது, நீர்நிலைகள் கிடையாது, காற்று கிடையாது, ஒளி கிடையாது, நெருப்பு கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு அண்டம் இருளாக இருந்துச்சு. அதுக்கு பேர் வந்து பிரளயம் அப்படின்னா பேரண்ட இருள். அப்படிங்கிற சமயத்துல ஒரு பாம்பு மெத்தையில விஷ்ணு பரமாத்மா உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய துப்புலிலிருந்து ஒரு தாமரை வந்ததாகவும் அதில்தான் பிரம்மதேவர் பிறந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பிரம்மதேவர் பிறந்த உடனே விஷ்ணு பரமாத்மா சொல்றார், உலகத்தில் மனித இனங்களை படை, விலங்கினத்தை படைச்சிரு, தாவரங்களை பட, சர்ப்பங்களை பட அப்படின்னு எல்லாத்தையும் சொல்றாரு, இயற்கைகளாம். சரி, அவரால் ஒரு ஆளால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற அப்படின்னா தன்னுடைய மானசீக புத்திர ஒரு 7 பேரை தோற்றுவிக்கிறாரு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா தன்னுடைய உச்சந்தலையிலிருந்து நாரதர் பிறக்கிறாரு. வலது கை விரலிலிருந்து தட்சனும், இடது கை விரலிலிருந்து அவருடைய 2 மனைவிகளும் பிறக்கிறாங்க. இவங்கள்ட்ட அப்படி ஒரு பொறுப்பை கொடுத்து உலகத்தை படைக்க சொல்றார். இது நம்ம முதல் நாள் வகுப்புல பார்த்திருப்போம் இல்லைங்களா? ஆமா சார். சரி, பிரம்மதேவரை பத்தின இன்னொரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுப்போம். பிரம்மதேவர்
அப்படின்னு சொல்றப்ப பூலோகத்தில் பிரம்மதேவருக்கு ஆலய வழிபாடு கிடையாது இல்லையா? கோவில்கள் கிடையாது, உருவச் சிலைகள் கிடையாது இல்லைங்களா? ஆமா சார். அது ஏன் அப்படின்னா ஒரு சமயம் பூலோகத்துல, அதாவது இந்த கலியுகத்துல பாத்தீங்க அப்படின்னா கலியின் ஆட்டம் தாங்க முடியல. மனிதர்கள் எல்லாம் தீய பழக்க வழக்கங்களுக்கு, போதைப் பொருள்களுக்கு, நயவஞ்சகத்துக்கு இப்படி போயிட்டு இருக்கிறாங்க. சரி, இந்த கலியின் ஆட்டத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு முனிவர்கள் எல்லாம் சேர்ந்து துர்வாசர் முனிவருடைய தலைமையில ஒரு யாகத்தை நடத்துறாங்க. சரி, ஒரு யாகம் நடத்த போறோம், இதுக்கு ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும். யாரை தேர்ந்தெடுக்கலாம்? சிவபெருமானை தேர்ந்தெடுக்கலாமா, பிரம்மாவை தேர்ந்தெடுக்கலாமா, விஷ்ணுவை தேர்ந்தெடுக்கலாமா அப்படின்னு சொல்றப்ப அந்த பொறுப்பும் துர்வாச முனிவர்கிட்ட கொடுக்கப்படுது. துர்வாச முனிவர் ரொம்ப கோபக்காரரு. நிறைய பேர் கோபத்தினால் சாபம் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா அவருடைய பாதத்துக்கு கீழே ஒரு கண் இருக்குமா, அகம்பாவங்கிற ஒரு கண். சரின்னு சொல்லிட்டு நேரா போறார், சிவபெருமானை பார்க்கிறார். சிவபெருமான் பார்வதி தேவி கூட நாட்டியம் ஆடிட்டு இருக்காங்க, மதிக்கல. உனக்கு உருவ வழிபாடு அற்று போகட்டும்னு ஒரு சாபத்தை கொடுக்கிறார். சத்தியலோகத்துக்குள்ள வரார். அங்க சரஸ்வதி கூட இவர் வீணை வாசிச்சுட்டு இருக்காரு, இவரை பார்க்க கூட இல்ல. உனக்கு பூலோகத்தில் கோவில்கள் அல்லாமல் போகட்டும் அப்படிங்கிற ஒரு சாபத்தை வந்து பிரம்மதேவருக்கு யார் கொடுக்கிறார் அப்படின்னா துர்வாச முனிவர் கொடுக்கிறார். ஒரு சமயத்துல பிரம்மனுடைய ஆணவத்தின் காரணமாக, அவனுடைய 5வது தலை ஆணவத்தின் காரணமாக சிவபெருமானின் ஒரு ஒரு பிரச்சனைனால அந்த ஒரு தலை வந்து பறிக்கப்படுது. ஆணவம் சிவபெருமானால் அழிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு கதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? ஆமாங்க சார். சரி, ஓகே. இது பிரம்மதேவருடைய ஒரு வரலாறு. அடுத்து நம்ம யார பார்க்கணும்? கிருஷ்ணரை பத்தி பார்க்கணும். அப்ப கிருஷ்ணருடைய வரலாறு அப்படின்னு சொல்லி டாபிக் போடுங்க. ஓகே, நம்ம வந்து இப்ப கிருஷ்ணருடைய வாழ்க்கை வரலாறை பத்தி பார்க்க போறோம். அப்படிங்கிறப்ப டாபிக் எழுதிங்க, என்னென்னலாம் டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா யசோதை கண்ணன் எழுதிக்கங்க. யசோதை கண்ணன், ராதை கண்ணன், யசோதை கண்ணன், ராதை கண்ணன், கோதை கண்ணன், ராதை, கோதை, மேதை கண்ணன், மேதை கண்ணன்,
கீதை கண்ணன் அப்படிங்கிற ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பார்க்க போறோம். கிருஷ்ண பரமாத்மாவை பத்தி பேசணும் அப்படின்னா ஒரு 1 hour 1.5 hours பேச முடியாது. அவருடைய வரலாறுங்கிறது ரொம்ப பெரிய வரலாறு. அவர் செய்த விஷயங்கள், அவர் செய்த லீலைகள், அவர் பெற்ற சாபம், அவருடைய வாழ்க்கை முறை, அவருடைய வீர தீர செயல்கள், இது எல்லாத்தையும் பத்தி பார்க்கணும் அப்படின்னா இன்றைய ஒரு வகுப்பு நமக்கு பத்தாது. இருந்த போதிலும் இந்த நட்சத்திரத்தின் வாயிலாக நமக்கு தேவையான சில விஷயங்களை, சில கதைகளில் இருந்து மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சரி, அப்படியே ஒரு ஹிண்ட் போட்டுக்குங்க. ரோகிணி நட்சத்திரம் எந்த கிரகத்தின் கர்ம பதிவை சுமந்து வந்த நட்சத்திரம் அப்படின்னா புதனின் கர்ம பதிவை சுமந்து வந்த நட்சத்திரம். எழுதிக்கங்க. புதனின் கர்ம பதிவை சுமந்து வந்த நட்சத்திரம் ரோகிணி. அப்ப புதனுடைய கர்ம பதிவு என்னென்னலாம் பிளஸ், என்னென்னலாம் மைனஸ்? தாய் மாமா தான் பிளஸ், தாய் மாமா தான் மைனஸ். தாய் மாமா பிளஸ், தாய் மாமா மைனஸ். அப்புறம் நண்பர்கள் சொல்லுங்க, வேற புதனுடைய காரகத்துவங்கள்லாம் சொல்லுங்க. காதல் சார், காதல். காதல், காதல் தான் பிளஸ், காதல் தான் மைனஸ். அப்புறம் கம்யூனிகேஷன், புதன் தூதுவன் இல்லையா? தூது போறது புதன் தானே. தூது போறதுதான் பிளஸ், தூது சொல்றதுதான் மைனஸ். அப்ப புதன் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோம். குறைந்தபட்சம் கிருஷ்ணருடைய கதை அதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படிதான் ரோகிணி நட்சத்திரத்தை பத்தின முழு விவரங்களும் நமக்கு தெரிய வரும். இப்ப மணி 1:45. ஓகே, ஒரு 50 minutes எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துங்க. தண்ணி குடிக்கணும், இல்ல சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னா. ஏன் 15 நிமிடம் டைம் கொடுக்குறோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய கதை பார்க்குறப்ப கண்டினியூட்டியா போவோம், டைம் கிடைக்காது. அதனால 15 நிமிஷத்துக்குள்ள யார் யார் என்னென்ன ரெஸ்ட் எடுக்கணுமோ எடுத்துன்னு வந்துருங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே சார். சார் கரெக்டா 15 நிமிஷமா சார்? 1 ஆமா மணி சார், நேரம் சீக்கிரம் வந்துடாது. ஆமா ஆமா. ஓகே சார்.